அரசியல் ஆசானுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இப்போது பேட்டி காண இருப்பது யார் என்று சொன்னால், காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய மாபெரும் சக்தி சேவாதளுடைய மாநில தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன், எப்போது பார்த்தாலும் புன்னகையை பூத்து கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் குங்ஃபு விஜயன் அண்ணன் அவர்கள் ரிட்டையர்டு மிலிட்ரி பிளஸ் இப்போ வழக்கறிஞராக அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். கடும் போராட்டத்திற்கு பிறகு மாநில தலைவர் பதவியில் இன்னமும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர், என் அன்பு அண்ணன். அண்ணா வணக்கம். வணக்கம். இப்பொழுது நாங்கள் விமானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போதே இந்த பேட்டியை எடுக்க வேண்டிய ஒரு சூழல். எஸ்ஐஆர் குறித்த ஒரு பேரணி, எஸ்ஐஆருக்கு எதிரான ஒரு பேரணியை டெல்லி தலைமை அறிவித்திருக்கிறார்கள். அந்த பேரணியில் கலந்து கொள்வதற்காக நான் அண்ணனும் எதேச்சியாக விமான நிலையத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்போ எஸ்ஐஆர் குறித்து உங்களுடைய பார்வை என்னென்ன? பொதுவா பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கு கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா பார்ட்டி பல வெற்றிகளை சந்தித்துக் கொண்டிருக்கு. அதுக்கு காங்கிரஸ் கட்சியில சின்ன ஒரு தொய்வு ஏற்பட்டதாக தலைவர்கள் எல்லாம் கருதுறாங்க. ஆனால் எங்களுடைய அருள்மிகு தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இல்ல, காங்கிரஸ் கட்சியினுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏதோ ஒரு தேர்தலில் ஒரு குழப்பம் இருக்கிறது, அதன் வாயிலாக தான் கடைசியாக நடந்த ஹரியானாவிலும் சரி மகாராஷ்டிராவிலும் சரி நடந்த தேர்தலிலே அந்த குழப்படியை கண்டுபிடித்துவதற்காக தொடர்ச்சியாக ஒரு 6 மாத காலங்களாக தன்னுடைய காங்கிரஸ் பேரத்தை சார்ந்த நபர்களை நியமித்து அதை கண்டுபிடித்து இந்த இந்திய தேசத்துக்கு கண்டிப்பாக பிஜேபி பயங்கரமாக குரல்படி செய்திருக்கிறது. குறிப்பாக சார்ந்த சசிகாந்த் செந்தில் அவர்களுடைய பங்களிப்பும் பெருசா. அதுக்கு நம்முடைய தமிழ்நாடை சார்ந்த இப்போது எம்பியாக நாடாளுமன்ற உறுப்பினராக அது திருவள்ளூர் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய திரு சசிகாந்த் செந்திலுடைய பணியும் அதுல கூடுதலாக இருந்தது. அவரும் இந்த திருட்டை கண்டுபிடிப்பதற்காக தன்னுடைய கடுமையான போராட்டத்தை பண்ணினா அது முயற்சியால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதை இந்த உலகிற்கு இந்த தேசத்திற்கு வெளிப்படுத்தும் வகையிலே ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படுத்தார். ஆனால் தேர்தல் கமிஷன் அதை சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை. தேர்தல் கமிஷன் இல்லைன்னா அவர்கள் பாஜகவுடைய ஒரு அணி. கண்டிப்பா அது கரவேட்டி கட்டாத அவருடைய அணி அது என்று நல்லா தெரியும். அதனால்தான் பல போராட்டங்கள் அந்த செய்தியும் கூட. இப்போ குறிப்பாக கடைசியாக இந்த பீகாரில் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்னு சொல்லுவாங்க, அதை நடத்தினாங்க. அப்பவே நம்மளுடைய சொல்லும் போது 35,000 இது என்ன சொல்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆமா 65 லட்சம் இதுல குழப்படி நடந்திருக்குது. அதுல வாக்குகள்ல இருந்து நீக்கப்பட்டார்கள். பீகார் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள், நீக்கப்பட்டது என்றுதான் நம்முடைய சுப்ரீம் கோர்ட்ல அதுக்கு வழக்கு தொடர்ந்தாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கமிஷன் என்ன அதுக்கு பதிலுரை அளித்தது என்றால், அதுல 35 லட்சம் பேர் இறந்து விட்டார்கள். அதுவும் பல பேர் பல மாநிலத்தில் பேரு மைக்ரேட் ஆயிட்டாங்க, குடிப்பு அதனால அதனுடைய அப்படின்னு சொல்லும் போது அதை நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கான கரெக்டான ஒரு விளக்கத்தை இதுவரையிலும் நம்முடைய தேர்தல் கமிஷன் அதை சரிவர இந்த மக்களுக்கு சொல்லவில்லை. இதன் வாயிலாக தொடர்ச்சியாக இன்றைக்கு அவர்கள் பீகாரிலும் வெற்றி பெற்றுவதாக இன்றைக்கு பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது இல்லை. இந்த எலெக்ஷன் திருட்டு இந்த எஸ்ஐஆர் மூலமாகவும் ஏற்கனவே பல விஷயங்களில் எலெக்ஷனுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட் மால் பிராக்டிஸ் நடந்திருந்த காரணத்தினாலதான் வின் பண்ணிட்டாங்கன்றது மக்களுக்கு நன்றாக அறியும். ஆனா எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றதுன்னா ஃபேர் எலெக்ஷன் சொல்றாங்க, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை தொடர்ச்சியாக எங்களுடைய தலைவர் பிஜேபியினுடைய அதனுடைய கொடுமையான இந்த அரசை தடுத்து பல போராட்டங்கள் ஈடுபடுறார். இன்றைக்கு இந்த தேசத்திற்கு அதை நான் கண்டிப்பாக தெளிவுபடுத்தும் என்ற வகையிலே நாளைக்கு 14 டிசம்பர் ராம்லீலா மைதானத்திலே நியூ டெல்லியிலே ஒரு மிகப்பெரிய லட்சக்கணக்கான பேர் அதில் கலந்து கொள்ளும் வரவில்லை. இந்த பிஜேபி அரசை இந்த எலெக்ஷன், அதுவும் குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த
இந்த எஸ்ஐஆரினுடைய குரல்படியை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இந்த காரணத்தினாலதான் நாளைக்கு வந்து அதனுடைய ஒரு பெரிய ஒரு அஜிடேஷன் சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம். அதனுடைய எங்கள் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேயும் ஸ்ரீமதி பிரியங்கா காந்தி அவர்களும் வரும் முக்கிய தலைவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த எங்களுடைய செல்வ பிறந்தகை அவர்களும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இதனுடைய எஸ்ஐஆர் கடந்த செப்டம்பர் 7ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் மிக வெற்றுமையாக 50,000 பேர்கள் மேல அதில் கலந்து கொண்டு அதை வெற்றிகர சொன்னார். அதன் வாயிலாக இன்றைக்கு அது வந்து ஒரு தேசத்திலே நடத்த வேண்டும் என்று அகில இந்திய காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது. அதன் வாயிலாக நாளை நடத்தப்படும் இந்த இந்திய மக்களுக்கு இந்த பிஜேபியினுடைய அட்டுழியத்தையும் அவர்கள் எப்படி வந்துட்டு தவறான முறையிலே இந்த மக்களுடைய ஓட்டுகளை திருடி இன்றைக்கு தேர்தலிலே வெற்றியை பெற்றுக் கொள்கிறார்கள் என்றதை பற்றியும் அதை பற்றி தெளிவாக நாளைக்கு எடுத்துரைப்போம். எங்கள் தலைவர் திரு ராகுல் காந்தியுடைய போராட்டம் ஓயாது. அவங்க பீகாரிலும் சரி எங்கு வெற்றி பெற்றாலும், ஆனால் எங்களுடைய போராட்டம் காங்கிரசினுடைய வந்துட்டு என்ன சொல்ற ஐடியாலஜி என்னவென்றால் போராட்டம் தான். நீங்க என்ன வேணா வெற்றி பெறுங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா எங்களுடைய எங்கள் போராட்டம் எப்பவும் ஓயாது. அதன் வாயிலாக நாளைக்கு ஒரு உதாரணமாக மிகப்பெரிய அளவில் லட்சக்கணக்கான பேர்கள் வந்து பல மாநிலத்திலிருந்து கலந்து கொள்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் குறைஞ்சபட்சம் 5000 பேர்கள் தமிழ்நாட்டிலும் சரி எங்கள் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையிலே கலந்து கொடுக்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதளத்தின் சார்பாகவும் நானும் என்னுடைய மக்களும் என்னுடைய இந்த போராட்டத்திலே கலந்து கொள்கிறோம். கண்டிப்பாக இந்த போராட்டம் வெற்றி பெறும். அந்த வெற்றி பெறுவதற்கான அத்தனை முயற்சியிலும் நாங்கள் ஈடுபடுவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் தங்கள் கருத்தை சிறப்பாக பயணமைக்க நன்றி அண்ணா. அதே போன்று இப்பொழுது நடைபெறுவது 2ஆம் சுதந்திர போர். இந்த சுதந்திர போரில் பங்கு கொள்வதற்காக காங்கிரஸ் பெரிய கௌரவர்கள் பெரும் திரளாக டெல்லி நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த 2ஆம் சுதந்திர போரில் வெற்றி வாகை சூடுவோம், நிச்சயமாக சூடுவோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜனநாயக ரீதியாக போராடக்கூடியவர்கள் காங்கிரஸ் பெரிய கௌரவர்கள். இன்று பாத்தீங்க அப்படின்னா வாக்குச்சீட்டு முறையில தேர்தல் நடந்ததுனால கேரளாலையும் சரி தெலுங்கானாலையும் சரி உள்ளாட்சி தேர்தலில் நம்ம வெற்றி பெற்று மிகப்பெரிய வெற்றி. கேரளால ஒண்ணுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு குறை தெரியப்பட்டிருக்கு பாஜக. இது தொடரும். இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும் என்பதை எண்ணிதான் எங்களுடைய அரசியல் பயணம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி அவர்களுடைய மற்றவர்கள் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.